தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். சப்ஜெக்ட் வைஸ் நீங்கள் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா பாலிட்டி கொஷின்ஸு GSHA 2021 அப்படிங்கிற தேர்தல் கேட்கப்பட்ட பாலிட்டி கொஷின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த சப்ஜெக்ட் வைஸ் வந்து உங்களுக்கு PDF தேவைப்படுச்சு அப்படின்னா வந்து டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கு இதுவரையும் கேட்ட எல்லா பாலிட்டி கொஷின் ஹிஸ்ட்ரி கொஷின் தனித்தனியாக நம்ம வச்சுருக்கோம். நீங்கள் அதை மட்டும் வாங்கிக்கலாம். ஓகே, முதலாவது கேள்வி, தேசிய பச்சிளங்குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் கல்வி திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? தேசிய பச்சிளங்குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் கல்வி திட்டம் தொடங்கப்பட்ட ஆண்டு 2013. குழந்தைகள் கல்வி திட்டம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு கொஷின்ஸ் கண்டிப்பாக இருக்கும். சரிங்களா, தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது இரண்டாவது கேள்வி, 2019ஆம் ஆண்டு 17வது மக்களவைத் தேர்தலில் வாக்காளர்களாக பதிவு செய்து கொண்டவர்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 90 கோடி பேர் வந்து வாக்காளராக பதிவு செஞ்சாங்க. 7 கட்டமாக நடைபெற்றது. இப்போ இனிமேல் இந்த மாதிரி கொஷின் வராது. அடுத்து என்ன பண்ணுவாங்க, 2024 எத்தனாவது மக்களவை தேர்தல் வரும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். 18வது மக்களவை தேர்தல். 3, தேர்தல் ஆணையத்தை பற்றி விளக்கும் அரசியலமைப்பு விதி எது? இப்போ அரசியலமைப்பு பொறுத்தளவு பார்த்திங்க அப்படின்னா 1 to 100 கண்டிப்பாக நம்ம எல்லா ஆர்டிகல்ஸும் தெரிஞ்சிருக்கணும். அதுபோக இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் எல்லாமே நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. ஸோ தேர்தல் ஆணையத்தை பற்றி குறிப்பிடும் விதி 324. 325 பார்த்தீங்கன்னா, சாதி மத இன பாலின அடிப்படையில் எவரும் வாக்காளர் பட்டியல் சேர்ப்பதை தடுக்க முடியாது. விதி 326, வயது வந்தோர் வாக்குரிமை. அடுத்து 4, எந்த ஆண்டு இராணுவத்தில் பணிபுரிபவர்கள் தங்களின் சார்பாக பதிலி வாக்களிக்கும் முறை கொண்டு வரப்பட்டது? எல்லாமே ஒரே யூனிட்லேயே இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. பதிலி வாக்களிக்கும் முறை கொண்டு வரப்பட்ட ஆண்டு 2003. 5, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? தற்காலிக தலைவர் யார் அப்படின்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. இவர் ஏன் வந்து தேர்வு செஞ்சாங்க அப்படின்னா, இவர் தான் வந்து அதில் ரொம்ப வயசானவர், மூத்தவர். அதனால் நிரந்தர தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் ராஜேந்திர பிரசாத். இந்திய அரசியலமைப்பின் சிற்பி என அழைக்கப்படுவர் அம்பேத்கர். தேசிய கொடிகளுக்கான குழுவின் தலைவராக இருந்தவர் கிருபாலினி அவர்கள். 6, எந்த சட்டப்பிரிவு இந்திய உச்சநீதிமன்றம் மூலம் இந்திய குடிமக்களுக்கு அரசியலமைப்பு சட்ட பரிகாரம் பெறுவதற்கு வழிவகை செய்கிறது? எந்த சட்டப்பிரிவு? அரசியலமைப்பு சட்டப்பிரிவு 32. சரிங்களா. அதே பிரிவு 226 வந்து பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம். அடுத்தது பொறுத்துக்க சரத்து 14, 15, 16, 18. இந்த ஏரியா ரொம்ப முக்கியம். அதான் ஃபஸ்ட்டு 100 படிச்சிங்கன்னாலும் பாருங்கள் இதில் எவ்வளோ கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு பார்த்துங்க. ஏதாவது ஒரு ஆங்கிளில் உங்களுக்கு கொஷின் வந்துடும். இதோட ஆன்சர் 3, 4, 2, 1. சரத்து 14, சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சரத்து 15, பாகுபாடு என்பதை தடை செய்தல். சரத்து 16, அரசு வேலைவாய்ப்பில் அனைவருக்கும் சம வாய்ப்பு. சரத்து 18, பட்டங்களை ஒழித்தல். 8, கீழ்காணும் கருத்துக்களில் எந்த ஒன்று பண மசோதாக்கள் பற்றி தவறானது? பண மசோதா, நிதி மசோதா வேறு, பண மசோதா வேறு. பார்க்கலாம். இதில் தவறான கூட்டு என்ன அப்படின்னா, பண மசோதாவின் அறிமுகமானது பாராளுமன்ற இரு அவைகளிலும் ஏதேனும் ஓர் அவையில் அறிமுகம் செய்யப்படும் என்பது தவறு. ஏன் அப்படின்னா, பண மசோதா மக்களவையில் மட்டுமே அறிமுகம் செய்யப்படும். சரிங்களா. மக்களவை சபாநாயகர் மசோதையை வந்து பண மசோதாவா அல்லது சாதாரண மசோதாவான்னு முடிவு செய்வார். இதோட தனியாக ஒரு கொஸ்டின் கூட வரும். பண மசோதாவை பொறுத்தவரை மாநிலங்களவை வந்து 14 நாட்களுக்குள் வந்து பரிசீலனை செய்து அனுப்பணும். இல்லைனா வந்து அவங்க ஏற்றுக்கிட்டதான் அறிவிச்சிருவாங்க. சரிங்களா. பண மசோதாவை பொறுத்தவரை குடியரசுத் தலைவர் மறுபரிசீலனைக்கு மக்களவைக்கு மசோதாவை திருப்பி அனுப்ப இயலாது. சிம்பிளாக ஞாபகம் வச்சுங்க. பண மசோதானா ஃபுல் பவர் யாருக்குன்னா மக்களவைக்கு மட்டும்தான். மக்களோட பணம், அதனால மக்களவைக்கு ஃபுல் பவர். ரொம்ப சிம்பிள். பண மசோதா பற்றி குறிப்பிடும் சரத்து 110. நிதி மசோதா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நிதி மசோதா 2 வகைப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இருங்க, ஓகே, 2 வகையான நிதி மசோதா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிதி மசோதா 1 அப்படிங்கிறது என்னென்னா, சரத்து 110 இருக்கும் அனைத்து விஷயமும் இருக்கலாம், அல்லது சில விஷயம் மட்டுமே இருக்கலாம், அல்லது
பொதுவான அவை பற்றியும் இருக்கலாம். சரத்து 110 பற்றி இருக்கும். இது மக்களவையில் மட்டுமே தாக்கல் செய்ய முடியும். மக்களவையில் தாக்கல் செய்ய குடியரசுக்கு முன் அனுமதி தேவை. இந்த மசோதா வந்து சாதாரணமாகவே கருதப்படும். இரு அவைக்கும் சம அதிகாரம் உண்டு. இதில் நிதி மசோதா உள்ள சரிங்களா. இம்மசோதா மாநிலங்களவைக்கு 6 மாதங்கள் காலக்கெடு உண்டு சரிங்களா. 6 மாதங்கள் மேலே ஆச்சு அப்படின்னா கூட்டு அமர்வு நடத்தப்படும். குடியரசுத் தலைவர் இந்த மசோதாவுக்கு சம்மதம் தெரிவிக்கலாம் அல்லது நிறுத்தி வைக்கலாம், திருப்பி அனுப்பலாம். நிதி மசோதா ஒன்றை பொறுத்தளவு எல்லாருக்குமே பவர் உண்டு. பண மசோதானா ஒன்லி மக்களவை சரிங்களா. நிதி மசோதா 2 இது பார்த்தீங்கன்னா சரத்து 110 பற்றிய விஷயங்கள் வந்து இதில் இருக்காது. மாறாக இந்திய தொகுப்பு நிதி பற்றி இருக்கும். இம்மசோதாவை மக்களவை அல்லது மாநிலங்களவை இரண்டில் எந்த அவையிலையும் அறிமுகப்படுத்தலாம். குடியரசுத் தலைவரை முன் அனுமதி தேவையில்ல. இது சாதாரணமாக கருதப்படும். இரு அவைக்கும் சம அதிகாரம் உண்டு. 6 மாதங்களில் மாநிலங்களவை காலக்கெடு ஒதுக்கப்படும். அதை மீறினால் கூட்டமர்வு. மசோதாவிற்கு குடியரசுத் தலைவர் சம்மதம் தெரிவிக்கலாம், நிறுத்தி வைக்கலாம், திருப்பி அனுப்பலாம். அப்போ நிதி மசோதா 1க்கும் நிதி மசோதா 2 அதாவது தொகுப்பு நிதி பற்றியதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, தொகுப்பு நிதி அப்படின்னா வந்து 2 பக்கம் அறிமுகப்படுத்தலாம். பட் நிதி மசோதா அப்படிங்கிறது வந்து மக்களவையில் மட்டுமே தாக்கல் செய்ய முடியும். அது மட்டும்தான். ஓகே. 9 எந்த ஆண்டு பாராளுமன்றம் குடும்ப வன்முறை பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தை இயற்றியது? 2005. இந்த கொஸ்டின் மட்டும் அடிக்கடி கேட்டுகிட்டே இருப்பாங்க. 10 இந்தியாவின் முதலில் எந்த ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரம் பயன்படுத்தப்பட்டது? 1998 இவிஎம் மிஷின். 11 2020ஆம் ஆண்டு வரை எத்தனை பிரிக்ஸ் மாநாடுகள் நடைபெற்றுள்ளது? 2020 வரையும் 12. 12வது நிதிநிலை அறிக்கை மாநிலங்களுக்கு அனுமதி யாரிடம் பெற வேண்டும்? இதில் மாநிலத்துக்கு ஆளுநர், இந்தியாவிற்கு குடியரசுத் தலைவர். அடுத்தது பொறுத்துக திட்டங்கள். ஆக்சுவலாக யூனிட் 8 வரக்கூடியது, அது அப்படியே இதில் கன்டினியூ பண்ணியாச்சு. திட்டங்கள் புதிய இதோட ஆன்சர் பாருங்கள் 4321. புதிய மருத்துவ காப்பீடு திட்டம் 2014, அம்மா ஆரோக்கிய திட்டம் 2016, அம்மா திட்டம் 2013, தாய் திட்டம் 2011. இந்த திட்டங்களை அடிக்கடி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஸோ அது கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க. தேசிய ஆவண காப்பகம் அமைந்துள்ள இடம் டெல்லி. இந்த கொஸ்டின் பாருங்கள், 2வது டைம் வருது சரிங்களா. தேசிய ஆவண காப்பகம் அமைந்துள்ள இடம் டெல்லி. 15 பெண்களுக்கான தேசிய ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1992. பெண்களுக்கான தேசிய ஆணையம். தற்போதைய தலைவர் ரேகா சர்மா. இந்திய அரசியலமைப்பிலிருந்து சரத்து 370 நீக்கப்பட்டது எப்பொழுது அப்படின்னா ஆகஸ்ட் 5, 2019. ஆகஸ்ட் 5, 2019. கீழ்காணும் விதிகளில் எந்த ஒன்று இந்திய அரசியலமைப்பு அடிப்படை கடமைகளில் பொருந்தாது? பொது தேர்தலில் வாக்களித்தல் என்பது அடிப்படை கடமை அல்ல. 18 மத்திய மாநில அரசுகளின் கீழ் இயங்கும் நிதி அமைப்பின் கட்டுப்படுத்தும் அதிகாரம். நிதி அமைப்பை கட்டுப்படுத்தும் அதிகாரம் யார் இருக்குன்னா இந்தியன் ஆடிட்டர் அண்ட் ஜெனரல், இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர், சிஏஜி, கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா. 19 பின்வருவனவற்றில் எது மக்களவை கூட்டத்தொடர் அல்ல? கோடைகால கூட்டத்தொடர் அப்படின்னு ஒன்று கிடையாது சரிங்களா. நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடர் February to May, மழைக்கால கூட்டத்தொடர் ஜூலை டு செப்டம்பர், குளிர்கால கூட்டத்தொடர் நவம்பர் டு டிசம்பர். 20 கீழ்கண்ட மொழிகளில் எது 71வது திருத்தச் சட்டம் 1992 மூலம் அரசியலமைப்பின் 8வது அட்டவணையில் சேர்க்கப்படவில்லை? இந்த மொழிகள் சம்பந்தப்பட்டது டோங்கிரி. 21 மத்திய தகவல் ஆணையம் எந்த அமைச்சகத்தின் கீழ் வருகிறது? மத்திய தகவல் ஆணையம் பார்த்தீங்கன்னா பணியாளர் நல அமைச்சகத்தின் கீழே தான் வந்து மத்திய தகவல் ஆணையம் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தகவல் உரிமை சட்டம் 2005 கீழ் வந்து இது அமைக்கப்பட்டது சரிங்களா. ஸோ இத்துடன் இந்த பகுதி முடிவடைந்தது.
அடுத்த போய் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.